ஹாய் நண்பா. முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டத்தின் மூலம் நம்ம தமிழக அரசு சுற்றுச்சூழல் துறையில் ஒரு செமையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கூட கிடையாதுங்க. பியூர்லி மெரிட் செலெக்ஷன் தான். சேலரி பார்த்தீங்கன்னா 65,000 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ட்ராவல் அலவன்சஸாக ஒரு 10,000 ரூபாய். அப்போ மாதம் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் ஸ்டார்டிங்லேயே சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்ல போகிறேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். இது மாதிரி வைரல் ஜாப்ஸை நீங்கள் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் தமிழ்நாடு அரசு வேலைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இது ஒரு தமிழக அரசு வேலைவாய்ப்பு தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதாவது சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம், தமிழக முதல்வர் பசுமை புத்தாய்வு திட்டத்தின் மூலமாக நம்ம தமிழக அரசு சுற்றுச்சூழல் துறையில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட வேண்டியதான். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. கிரீன் ஃபெல்லோ அப்படிங்கிற ஜாப் ரோல் ஆஃபர் பண்ணுறாங்க. 38 மாவட்டங்கள் வழியாக வேலைகள் இருக்குது. சரிங்களா? மொத்தமாக 38 வேகன்சி. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காலி பணியிடங்கள், அந்த மாதிரி 38 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பாருங்கள், மந்த்லி 65,000 ரூபாய் உங்களுக்கு ஃபிக்ஸடாக கிடச்சிருது. அடிஷ்னலாக ட்ராவல் அலவன்சஸாக ஒரு 10,000 ரூபாய் மந்த்லி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழக அரசு வேலைவாய்ப்பு தான், ஆனால் நிரந்தர வேலைவாய்ப்பு கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 இயர்ஸில் நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ணிடுவீங்க. எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் சர்டிஃபிகேட் கிடைக்கும், நிறைய நாலேஜை கெயின் பண்ணிடுவீங்க. அடுத்தடுத்த வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எலிஜிபிலிட்டியை சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஆன்லைன் மோடு தான். அப்ளிகேஷன் இப்போ ஆக்டிவில் தான் இருக்குது. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி நார்ம்ஸாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், செலெக்ஷன் ப்ராசஸ், இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் ஆல்சோ உங்களுக்கு ஓரல் ரிட்டன் ஸ்போக்கன் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக தமிழ் லாங்குவேஜ் மஸ்ட்டுங்க, நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 10th தமிழ் மீடியத்தை ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். பிகாஸ் இது ஒரு தமிழக அரசு வேலைவாய்ப்பு. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஃபெலோ கேட்டகரியில் வேலைகள் இருக்கிறதுனால அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதியை பார்த்துடலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். உங்களுடைய டிகிரியில் குறைந்தது 70% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். பிடெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஜிபிஏ தான் வாங்கியிருப்பீங்க. இப்போ சிஜிபிஏவை 70% ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 70% மஸ்ட்டு. ஓகேங்களா? அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் டிகிரி, அதில் நீங்கள் லைஃப் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலோ, ஆர் என்விரான்மெண்டல் சயின்ஸ் முடிச்சிருந்தாலோ, மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலோ, எக்காலஜி முடிச்சிருந்தாலோ, ஃபாரஸ்ட்ரி முடிச்சிருந்தாலோ, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் தான். உங்களுடைய டிகிரியில் குறைந்தது 70% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC/ST கேண்டிடேட் அப்படின்னா 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டில் டிகிரி படித்தவங்க, ஃப்ரெஷராக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட்டில் இந்த டிசிப்ளினில் டிகிரி படித்தவங்க மட்டும்தான் ஃப்ரெஷராக இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். மற்றபடி இப்போ ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தது 2 இயர்ஸ் பெய்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது குறைந்தது 2 இயர்ஸ் ஃபீல்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் லைஃப் சயின்சஸ், என்விரான்மெண்டல், மேனேஜ்மெண்ட், எக்காலஜி, ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி இதற்கு சிமிலர் ஃபீல்ட்ஸில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறவங்க, பிஜி டிகிரியில் இந்த டிசிப்ளின் முடிச்சிருக்கிறவங்க எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கணும். சரிங்களா? அண்ட் சேலரி டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 65,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி. அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 உங்களுக்கு மந்த்லி ட்ராவல் அலவன்சஸாக கொடுக்குறாங்க. மாதந்தோறும் நீங்கள் 75,000 ரூபாய் வச்சு 2 வருடங்கள் நீங்கள் சாலிடாக ஏர்ன் பண்ணிடலாம். இருக்கக்கூடிய வேகன்சியை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பிசி முஸ்லீம், எம்பிசி, SC, SCA, STன்னு சொல்லிட்டு
அண்ட் ஓசி எல்லாருக்குமே வந்து வேலைகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய வேகன்சியை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பொது பிரிவினருக்கு வேலைகள் இருக்குது, பிசியில் இருக்குது, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இங்கே வேலைகள் இருக்குதுங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் செலெக்ஷன் தான். அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. இப்போ டிகிரி படிச்சுட்டு எனி டிகிரி படிச்சுட்டு அப்ளை பண்ணுற பட்சத்தில் 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. பிஜி டிகிரி கேண்டிடேட் அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பியூர்லி வந்து மெரிட் செலெக்ஷன் தான். சரிங்களா? ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் இன்டர்வியூ ஷால் பி பேஸ்ட் ஆன் த ரேங்கிங் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைக்கிறாங்க. சரிங்களா? இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடச்சிரும். என்டையர் இன்டர்வியூ ப்ராசஸ் வில் பி ரெக்கார்டட். இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாத்தையுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. மேபி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடு தான். நீங்கள் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி போய் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அவங்க மட்டும்தான் சென்னை போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். இந்த ஃபார்முக்கான லாஸ்ட் டேட் தான் ஜூன் மாதம் 7ஆம் தேதி. இந்த ஃபார்ம் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே வாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம பார்த்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து அகைன் இதில் லோட் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அவங்களுடைய ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ எலிஜிபிள் பர்சன் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 1 or 2 weeksக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணிடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணால் போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர் மூலமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஆனால் உங்களுக்கு வந்து நிரந்தர வேலைவாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் 2 yearsல நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணிடுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், எலிஜிபிள் பர்சன் உடனே அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி தமிழக அரசு வேலைவாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தளவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.